ஓகே, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கடந்த வாரத்திலிருந்து நாம் இருதயத்தை குறித்து பார்த்துட்டே வரோம் இல்லை? பக்கத்தில் சொல்லுங்க, இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயம் வாழும், உங்கள் இருதயம் வாழ்கிறது. இந்த இருதயம் தான் பரலோகத்தையும் இந்த பூமியையும் இணைக்கிற ஒரு முக்கியமான இடம் வசிக்கிறது. இருதயம் இருக்காப்பா? எத்தனை வண்டியா வீட்டில் வச்சுட்டு வண்டியா? இருதயம் எல்லாருக்கும் இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. கொண்டு வராதவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பா, எல்லாரும் இருதயத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதாவது நம்ம பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம். பிரச்சனை உள்ள ஒரு வண்டி ஓடுது, ஒரு வாகனம் போயிட்டுருக்கு, அதில் திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருது. அது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த வண்டி தொடர்ந்து போகும். அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டிங்கன்னு நடு ரோட்டில் நின்றுடும். அதனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி அடைவதற்கும் எல்லாவற்றுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக எது இருக்கிறது? இருதயம் இருக்கின்றது. ஆமேன்னு சொல்லுங்க. போன வாரம் என்ன சங்கீதம் படித்தோம்? அதாவது ஞாபகம் இருக்கா? அந்த சங்கீதம் மறுபடியும் ஒரு முறை போடுப்பா. 62ஆம் சங்கீதம். வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிங்க. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வருகிறது. கவனிங்க, உங்களுக்கு ரட்சிப்பு வேணும். இன்னைக்கு 2-3 சாட்சியை கேட்டோம், 3 சாட்சியை கேட்டோம் இல்லை? அதில் முதல்ல ஒரு சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி. என்ன சாட்சி? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் எங்கே வலிக்குது? நெஞ்சில் வலிக்குது. தலைவலியத்தாலும் பரவாயில்ல, கால் இங்கே வலிக்குதுன்றான். அவன் இங்கே புச்சின்னு வலிக்குதுமான்றான். இப்போ எந்த தாய்க்கு எந்த தகப்பனாகும் படப்படப்பு இருக்கும். அவங்க அப்பா வேலையெல்லாம் அப்படியே போட்டு ஓடி வர்றாரு. அம்மாவுக்கு கஷ்டம். அப்போ ஒரு குழந்தைக்கு வலி வரும். ஆனால் இந்த மாதிரி ஆபத்தான இடத்துலலாம் வலி வந்தால் ஐயோ உயிருக்கு ஆபத்து அப்படின்ற பயம் வந்துடுது. அப்போ எல்லா வேலையும் நின்று போகுது. ஆத்மாவில் ஒரு பயம் வருது, நடுக்கம் ஏற்படுது, ஒரு தோல்வி ஏற்படுது. சரியா? அதனால தான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுவது அப்படின்றது தெரியணும். எங்கே பண்ணுவது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆத்மாவே எல்லாவற்றுக்கும் காரணமாய் அமைகிறதுனால தான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனிடத்தில் ஆத்மா அமர்ந்திருக்குதான். மேலே தான் வசனம் இருக்கு. தேவனையே நோக்கிய ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் முடிவு எங்கிருந்து வருது? ஆத்மாவிலிருந்து வருது. தேவன்கிட்ட தான் வருது. அதான் எல்லாரும் தெரியுமே, எல்லாமே தேவன்கிட்ட தான் வருது. ஆனால் எங்கே கனெக்ட் ஆகி வருது? ஆத்மாவிலிருந்து வருது. எல்லாமே தேவன் செய்வார், செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செஞ்சிட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாமே தேவன் செய்வார், செய்து கொண்டிருக்கிறாரு, செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும், எல்லாம் ரெடியாக இருக்கு, எல்லாமே ஓகே. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இதை எப்படி நான் கொண்டு வருவது? இதை எப்படி நான் பெற்றுக்கொள்வது? இது எப்படி நான் சுதந்திரிப்பதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எங்கே இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. என் ஆத்துமாவே உயிரா இருக்கிறியா? சத்தமாக சொல்லுங்க. என் ஆத்துமாவே உயிரா இருக்கிறியா? இப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். உங்கள் பேர் தான் அது. சரியா? எல்லாரும் உங்கள் பேர் சொல்லி உயிரா இருக்கிறியா, வசனத்தை கேட்குறியான்னு சொல்ல போகிறோம். சொல்லுங்க. ரூபன், உயிரா இருக்கிறியா, வசனத்தை கேட்குறியா? நீங்கள் தான் அது. ஆமென். அதாவது மறைவாக இருக்கிறது, அதான் ஆவிக்குரிய உலகம்னு சொல்கிறோம். அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தை, அந்த பரலோகத்தை, அந்த மறைந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய உலகத்தையும் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தையும் ரெண்டையும் இணைக்கிற ஒரு இணைப்பாக முக்கியமான இடமாக எது இருக்கு? என் ஆத்துமா இருக்கிறது. எத்தனை பேர் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்க? லேப்டாப் பார்த்துருக்கீங்க? இந்த லேப்டாப்பில் ஒரு முக்கியமான ஹார்ட் இருக்கு. அதுக்கு பேர் யாருக்கு தெரியும்? இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறான் அவனே கேட்போம்.
சொல்லு தம்பி. இந்த லேப்டாப்பில் மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் ஹார்ட்டுன்னு பேர். இந்த கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் ஹார்ட். ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்னது யாருக்கு தெரியும்? கை தட்டுமா, கை தட்டுமா பாப்பாக்கு. நம்ம யுவாஞ்சில கையா தட்டு. கரெக்டாக சொன்னா. CPU, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். சரி விட்ரு, கம்ப்யூட்டரில் கேட்டேன் விட்ரு, சரியா? அதாவது சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். ஆமென். என்ன இருக்கு? சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். அது என்ன பண்ணுதுன்னா, நான் கொடுக்குற அவுட்புட்டையும் உள்ள இன்புட்டையும் ரெண்டு என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. அது மாதிரி பரலோகம் இருக்கா? ஆவிக்குரிய உலகம் இருக்கா இல்லையா? தேவன் ஒருவர் இருக்கார் இல்லையா? அந்த தேவனால் எல்லாம் முடியுமா? தேவனால் உனக்கு 1 கோடியில் ஒரு வீடு தர முடியுமா? தேவனால் ஒரு கேன்சர் சுகமாக்க முடியுமா? தேவனால் இந்த பக்கம் போகாதீங்கம்மா, அந்த பக்கம் போகும், இந்த நடுவில் யாரும் வராதீங்க. கவனிங்க, தேவனால் எல்லாம் கூடுமா? என்னால் கூடுமா? தேவனால் கூடும் ஒத்துக்கிறேன், என்னால் கூடுமா? கூடும், ஆனால் கூடாது. அதான் நம்ம பிரச்சனை. கூடும், ஆனால் கூடாது. இதுக்கு என்ன காரணம்னா, சென்ட்ரல் ப்ராசஸ் ஆகிய ஆத்துமா வீக்காக இருக்குது. கவனிக்கப்பட பிரச்சனையே தெரியல, ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், நான் ஒரு அவுட்புட் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அது என்ன பண்ணுது? நான் கேட்குற ஃபைலை ஓப்பன் பண்ணால் வேற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுது. அப்போ பிரச்சனை தானே, சரியா? இன்னைக்கு கேட்குற செய்தி, நான் துரிதமாக செய்திக்குள்ளே போகிறேன். ஆத்துமாவை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை அனைவரும் திருப்பிக் கொள்ளுங்க. வேகமாக படிக்க போகிறோம், ஏன்னா டைம் இல்லை. நம்ம கடகடன்னு எடுத்து போய் யாரும் குறுக்க பேசாதீங்க, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பேசுகிறதுலாம் அதில் ரெக்கார்ட் ஆகும். அதனால் ஒன்று வசனத்தை படிக்கும்போது படிங்க, ஆமேன்னு சொல்லலாம், சொல்லுங்கள், கையை கூட தட்டலாம். பட் தேவையில்லாமல் மற்ற காரியங்கள் எதுவுமே பேசாதீங்க, அதில் பதிவாயிடும். சரியா? ஓகே. புரியல? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நாம் அனைவரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30 எடுத்து வாசிப்போம். 1வது வசனத்தை. இங்கே சுருக்கமாக ஒரு காரியம் சொல்கிறேன். தாவீது சிக்லாக் என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அவனுடைய கூட நிறைய அவனோடு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவனோட யுத்தத்துக்கு போகக்கூடிய ஆட்கள், உதவி ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க மனைவி பிள்ளைங்க இருக்காங்க. தாவீதுடைய மனைவியும் பிள்ளைங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே விட்டுட்டு இவங்க எல்லாம் வெளியில், ஆண்கள்லாம் வெளியே போயிருக்கிற நேரத்தில் அமலேக்கியர்கள், அதாவது சத்துருக்கள் வந்து உடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு ஊரெலாம் கொள்ளையடிச்சிட்டு வரும்போது வர வழியில் எங்கள் ஊர் இருந்ததுனால இந்த சிக்லாக்கு என்ன பண்ணுறாங்க? கொள்ளையடிச்சிட்டு மனைவி பிள்ளைங்க வாலிபரில் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த செய்தியை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த நிலையில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் என்ன செஞ்சார், என்ன செய்யலை அப்படின்றது தான் இன்றைக்கி செய்தி. சரியா? இப்போது அதிகாரத்துக்குள்ளே போவோம், எடுத்து வாசிப்போம். 1வது வசனத்தை வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கில் வந்து சேர்ந்தாங்க. அமலேக்கியர் யாருன்னா எதிரிகள். கவனிங்க, இதான் சூழ்நிலை. என்ன நடக்குது? எதிரிகள் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க? முற்றிலுமா அவங்க இருந்த ஏரியாவை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? முதலாவது எரித்தார்கள். என்ன சொல்லுங்கள்? எரித்துட்டாங்க. நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க, உங்கள் வீடு எரிஞ்சிருது, வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருங்க? ஒன்று கூட தேரல, எல்லா பொருளும் எரிஞ்சு போச்சு, எல்லாம் கருப்பு கட்டியாக இருக்குது, அப்படியே தீஞ்சு இருக்குது. அப்படிப்பட்ட அனுபவத்தை யாருன்னா இருந்திருக்கா? இங்கே யாருன்னா அப்படி இருக்கீங்களா? எங்கள் வீடு அப்படி எரிஞ்சிச்சிங்க. யாருக்குமே இல்லை, சோத்திரம். அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாது. வீடு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜாயின்றவர், அவர் என்ன பண்ணார்? சர்ச்சு, இது மாதிரி பெரிய சர்ச்சு ஓலக்கோடாயில் இருந்தது அவர் சர்ச் ஆரம்ப நாட்களில். அதில் கிட்டத்தட்ட இது மாதிரி ஸ்பீக்கரு, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தார். எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சர்ச்சு நடத்த பிடிக்காதவங்க என்ன பண்ணிட்டாங்க, மற்ற ஆட்கள்
நைட்டு ஒரு நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்தி விட்டாங்க. எல்லாமே எரிஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான பொருட்கள் சேதம் அடைஞ்சிச்சு. அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன்னா அப்போ தான் புதுசாக எல்லா பொருளும், மைக்கு எல்லாம், கீபோர்டு, சேரு எல்லாமே லட்சங்கள் போயிடுச்சு. அவரே சோர்ந்து போயிட்டார். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா, இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப ஆண்டவர் ரெட்டத்தனையாக தருவானார். இன்றைக்கி 2 சொந்தமான இடத்துல சர்ச் வச்சுருக்காரு. 2 சொந்தமான இடம், வீடு சொந்தம். ஆமேன். பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் சொந்தமாக தந்திருக்கிறார். ஆமேன். பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்குற ஆண்டவர். இங்கே முதல்ல இழந்தது திரும்ப கொடுக்கறதுக்கு முன்னால நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் மனைவி, பிள்ளைங்க, பொருள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போச்சு. கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. எல்லாம் காலி, ஒன்றுமே தேரல. அந்த வசனத்தை பற்றி எரித்து 3ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ம் இங்கே எரிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? தாவீது வந்து பார்த்து ஷாக். கவனிங்க, திடீர்னு ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போச்சு, எரிஞ்சு போச்சு, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவீங்க நீங்கள்? ஒன்றுமே வேணாம். டப்பா செல்லு காணாமல் போட்டோம், ஓட்ட செல்லு காணாமல் போட்டோம். எப்படி ஆயிடு? எல்லா நம்பரும் அதில் தான் வச்சுருந்தான், எல்லா கான்டாக்டும் தான் வச்சுருந்தேன்றோம் இல்லை? ஒரு சின்ன பொருள் காணாமல் போனாலே நம்ம ஷாக் ஆயிடுறோம். ஆனால் இவருடைய மனைவி, பிள்ளைங்க, கூட இருந்தவங்களுடைய மனைவி, பிள்ளைங்க, அவங்க வச்சுருந்த பாத்திரங்கள், அவங்க பொருள், தங்கம், வெள்ளி, வீடு எல்லாம் நாசமாக எரிக்கப்பட்டிருக்கு, சூறையிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஷாக் ஆகிடும். என்ன பண்ணுறது தெரியாது. அப்போ அந்த அவருடைய ஆத்மா எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். நீங்கள் தான் இப்போ தாவீது. நீங்களாம் யார்? தாவீது. தாவீதுக்கு என்ன நடந்தது? இது நடந்துச்சு. இது 3ஆம் வசனம் நடந்துச்சு. சரி, இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுங்க. இப்போ இறுதி என்னாச்சு? கரைஞ்சி போச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் எப்படி எடுத்தாங்களாம்? பலனே இல்லை, சத்தம் போட்டு எப்படி எழுது? ஐயோ 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 நான் எழுதிருப்பான். அச்சின் வாயில் அச்சின்னு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் எப்படியோ ஐயோ பயங்கரமாக கத்தி கோவப்பட்டு ஒரு பக்கம் அழுது, உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நல்லா இருக்குமே, நான் செத்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் என்னென்னமோ கத்தி என்ன பண்ணும். அதுவும் இந்த மனைவி, பிள்ளைங்க வர எடுத்துகிட்டு போயிருக்கான். செத்துட்டாங்களா, உயிராக இருக்காங்களா? பிள்ளைங்களை பேரை சொல்லி அழுதுருப்பாங்க. தாவீது தன் மனைவியை சொல்லி அழுதுருப்பான், தன் பிள்ளைகளை சொல்லி அழுதுருப்பான். ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவரே உங்களால் இதை பண்ண முடியாதா? பாதுகா எப்படிலாம் எழுதிருப்பாங்க. நீங்களாக இருந்தால் எப்படி எழுதிருப்பீங்க? சிலர்லாம் அழுவாங்க, மண்ணில் பிறண்டு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு டெத்து ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, கட்டி பிடித்து கொண்டு அழுவாங்க. சொந்தக்காரங்களாம் வந்தால் சொல்லி காட்டி அழுவாங்க. மரண ஓலம், ஆத்துமான ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பொருள் போனாலும் பரவாயில்ல, ஆனால் சொந்தங்கள் வீட்டில் என் பொருள் போனோட சம்பாதிச்சிக்கலாம், மனைவி போனால் எப்படி சம்பாதிக்கிறது, பிள்ளைங்க போனால் எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு முறை புஷ்பராணியம்மா காண போட்டாங்க. ஒரு முறையா பல முறை காண போயிட்டாங்க. வீடு ஆடி போச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறோம் இல்லை? இப்போது இப்படி மாற்றிக்கலாம். இப்போ நல்ல முறையில் அவங்கள அடக்கம் பண்ணி சமாதானமாக இப்போ எல்லாம் நம்மளாம் இருக்கோம், அவங்க பரவராஜ போயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்லை, காணாமல் போய் கிடைக்கவே இல்லை வச்சுங்களேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது கண்ணீர் வரும், ஒவ்வொரு நாளும் வேதனையாக இருக்கும். காணாமல் போகிறது இருக்குது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. ஆமென். அதை நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என் தாயார் கூட இறந்த செய்தி 3 மாதம் கழித்து எனக்கு தெரிஞ்சுது. கடைசி வரலாம் அவங்க முகத்தை என்னால் பார்க்க முடியல. அடக்கம் பண்ணிட்டாங்க. டைம் ஆகிடுச்சின்னு, பாடி அழுகிட்டு போகுதுன்னு அடக்கமே பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டாங்களா எரிச்சிட்டாங்களா தெரில. செய்தி தான் எனக்கு வந்தது. செய்தி மட்டும்தான் எனக்கு வந்தது. அந்த ஃபோட்டோ கடைசியில் சாகிற ஃபோட்டோ மட்டும் தான் நான் பார்க்க முடிஞ்சது. எப்படி இருந்திருக்க பாருங்கள். சரி, எப்படியோ
எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் சூழ்நிலை தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்படி தெரியாமல் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே தத்தளிச்சு போகிறாங்க, அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் அழுகுறாங்க. தொடர்ந்து போவோம். சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாவீதுக்கு. ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட முறை உள்ளுக்குள்ளே அந்த ஆத்துமா ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே என் சூழ்நிலை பாருங்கள், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே எரிச்சிட்டாங்க, ஆண்டவரே எதிரிங்க வந்து எந்த எதிரி கூட தெரில, யாருன்னே தெரில. மனைவி சிறை 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். ஆ ஆ ம் ம் ராஜாக்கள் பொதுவாக வந்து அந்த நாட்களில் இந்த மாதிரி மனைவிகள் வச்சுருப்பாங்க. அது அந்த காலத்து மனுஷங்க. ஓகே, ஒரு மனைவி வச்சுட்டு காணாமல் போனாலே பிரச்சனை. 2 மனைவி இழந்துட்டு இருக்கிறாரு, 2 பிள்ளைங்க. ஆ ஆ ஆ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த அனுபவத்துக்கு யாரெல்லாம் போயிருங்க ஆமென் சொல்லுங்க. மிகவும் நெருக்கப்படுகிற அனுபவம். இப்படி யாருடைய வீடு எரிஞ்சிருச்சா? இப்படி யாருடைய மனைவியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களா? புருஷனை தூக்கிட்டு போயிட்டாங்களா? பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்களா? மிலிட்ரிக்கு போவாங்க, சில நேரத்தில் கணவர் இறந்துருவார் இல்லை, பிள்ளைங்க மிலிட்ரிக்கு போவாங்க, இறந்துருவாங்க. அந்த செய்தியெல்லாம் கேட்கும் எப்படி இருக்கும்? கொடுமையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். ஸோ அது மாதிரி இவர் மிகவும் நெருக்கப்படுறார். இந்த நேரத்தில் அவருடைய ஆத்துமா எப்படி இருந்திருக்கும்? தொடர்ந்து வாசிப்போம். இதில் இதுதான் முக்கியமானது. பொருள் எரிஞ்சிருச்சு, கொண்டாடி பிள்ளைங்க சூறையாடப்பட்டாங்க, கொண்டு போனவன் யாருன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் போனான்னு தெரியாது, உயிராக இருக்காங்களா உயிரா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் குழப்பமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட முறையிட முடியல. கூட இருக்கிறவங்களாம் இப்போ வாசிங்க தாங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதுனால், அதாவது தாவீதா வந்து எதிரியை வந்து கொண்டாடி தூக்கிட்டு போடா, பிள்ளைகளை தூக்கிட்டு போடான்னு சொன்னா, என் கூட இருக்கிறவங்கள எரிச்சிரு தாவீதா சொன்னா. ஆனா கூட என்ன சொல்றாங்க? ஏய், உன்னாலதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க போச்சு, உன்னாலதான் என் சொத்து போச்சு, அதனால உன்னாதான்டா கல் அறியன்னு சொல்லி, கல் எரியல மறைவா நின்று பேசுறத தாவீது கேட்கிறான். தாவீது அவங்களுக்கு சோறு போட்டான், தாவீது அவங்கள கூட வச்சிருந்தான், தாவீது தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவங்கள பலப்படி. கூட வந்தவங்களாம் சாதாரணம் இல்லை, பொல்லாதவர்களும் கஷ்டப்பட்டவங்களாம் கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? நான் ஒரு நாள் ராஜாவாவேன், கண்டிப்பாக என் ஆண்டவர் ராஜா வாக்கியிருக்காரு. ராஜா வாக்கும்போது உன்னையும் நான் கூட வச்சிருப்பேன்னு சொல்லி தான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து கொண்டு போகிறான். அவங்களும் அதை நம்பி வந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீ ராஜா ஆவன்னு சொல்லி நம்பி உன் கூட நாங்கள் எல்லாம் வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? பொண்டாட்டி இழந்தோம், பிள்ளைங்களை இழந்தோம், சொத்தை இழந்தோம், இப்போ நாங்களும் சாக போகிறோம். அது எல்லாத்துக்கும் நீ தானடா காரணம். நீ எப்படா ராஜாவாகிறது? நீ எப்போ ராஜாவாகிறது? நாங்கள் எப்போ நல்லா இருக்கிறது? இப்போ என் மனைவி பிள்ளைங்களை இழந்தோண்டா அப்படி சொல்லி கூட்டம் கூடி பேசுகிறாங்களாம். அந்த கூட்டம் கூடி பேசுறது யார் கேட்குறா? எப்படி இருக்கும் தாவீதுடைய மனசு? தாவீதுடைய மனசு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் எல்லாம் எரிஞ்சு போச்சு, இனி சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியாது, தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் கூட கிடையாது, போட்டுக்கிறதுக்கு அடுத்த ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. ஆமென். எல்லாம் எரிஞ்சு போச்சு. தனக்கு உதவி செய்யறதுக்கு சொந்தங்களும் கிடையாது, போச்சு. எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டு, இழந்துட்டான். எங்கே போச்சுன்னு தெரியாது, யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியாது, கேள்விக்குறி, எல்லாம் குழப்பமாக இருக்குது. அது இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஏற்கனவே இருதயம் புண்ணாயிடுச்சு. கவனிங்க, ஏற்கனவே இருதயம் புண்ணாயிடுச்சு. இப்போ புண்ணானதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? ஈட்டி வச்சு குத்துறான். குத்துற மாதிரி பேசுகிறான், குத்துற மாதிரி பேசுகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குத்துற மாதிரி பேசுனாங்களா? பக்கத்தில் பார்த்து நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உங்களை குத்துற மாதிரி பேசுனாங்களா? கேளுங்க, உங்களை குத்துற மாதிரி பேசுனாங்களா? ஏற்கனவே தாவீதை குத்திருக்காங்க. குத்துறவங்க வந்து ரோட்டில் போகிறவங்க குத்த மாட்டான், கூட இருக்கிறவன் தான் குத்துவான். சொல்லுங்க, குத்துறவன் ரோட்டில் போகிறவன் குத்த மாட்டான், கூடவே இருக்கிறவன் தான் ஈட்டி எடுத்து கண்ணில் குத்துவான். அதுவும் எங்கே புண்ணு இருக்குதோ அதில் வச்சு குத்துவான். தாவீதே நொந்து போயிருக்கிறா. இப்போ என்ன சொல்லும்? ஐயா பரவாயில்ல தாவீது ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏதாவது செய்வார்னு சொல்கிறத விட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான்? டேய், உன்னால தான்டா, உன்னால தான் தானே, உன் பின்னால் வந்த பாரு என்னை செருப்பால் அடிக்கணும் சொல்கிறீங்களே சில நேரத்தில். உன் பின்னால் வந்த பாரு
என்ன அச்சிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் திட்டுறாங்க. அதை தாவீது கேட்குறான். சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை எண்டு. தாவீது என்ன செஞ்சாரு? இதுதான். கையை தட்டுங்க தாவீதுக்கு. தாவீது அவங்க கூட சண்டை போடல, அவங்க கூட மல்லு கட்டல. ஏய், நானே என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டேன், வீடெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு, எதிரி தூக்கிட்டு போயிட்டான், எனக்கே தெரியல, நாடா அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கல. ஒரு முறை என்னை பற்றி 2 விசுவாசிகள் பல வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. நான் அப்போ படிக்கட்டில் ஏறுறேன். என் கூட நெருக்கமாக இருந்தவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. பாஸ்ட் இதெல்லாம் பண்ணுறாரு, நமக்குலாம் கொடுக்காம அவங்களுக்கு அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ நான் நிற்கிறேன், படிக்கட்டில் நிற்கிறேன், நல்லா கேட்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் உள்ளே போயிட்டு ரொம்ப ரைடு விடாமல் லைட்டாக மட்டும் ரைடு விட்டு, நானும் மனுஷன் தானே, ஓரளவு தான் கேட்க முடியும். சிலதெல்லாம் இதெல்லாம் நீ பார்த்தியா, நான் சொன்னேனா, நான் செஞ்சேனா, ஏன் இப்படி சொல்கிற. அதில் ஒருத்தர் புது விசுவாசி, இன்னொருத்தர் நல்லா விளந்த விசுவாசி. அப்போ பாருங்கள், கூட இருந்தவங்களே வந்து இப்படி பேசுகிறத நம்ம கேட்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏசு இருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? அவங்கள நேசிச்சிருப்பார். அதை தான் தாவீது செஞ்சான். ஆமென். சரி, அவங்க சூழ்நிலையிலிருந்து அவங்க அப்படி பேசுகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கூட சண்டை போடக்கூடாது, அவங்கள மாதிரி நம்மளும் அவங்கள திட்டக்கூடாது, நம்ம கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கொள்ள சொல்லி உள்ளத்தை பார்க்குறான். சரி, எல்லாம் நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? என் ஆத்துமாவை என்ன பண்ணுறது? அப்போ தான் சொல்கிறான், அடுத்த ஸ்டெப் எடுங்க. வாசிங்க. தாவீது இது செய்தது என்ன? இதை தான் நம்ம செய்யணும். சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது, எல்லாம் இழந்து போகும்போது, எல்லாம் நம்மளை கைவிட்டு போகும்போது, எல்லா மனுஷன் நமக்கு எதிராக மாறும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? தாவீது முதல்ல என்ன செய்தான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சூழ்நிலை மோசமாக இருக்கும்போது, எல்லாரும் நம்மளை கைவிடும் போது, எல்லாரும் நம்ம விட்டு போகும்போது, எல்லாரும் நமக்கு விரோதமாய் பேசுறதை நம்ம கேட்கும்போது, நாம கர்த்தருக்குள் திடப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள திடப்படுறது தான் ஆத்துமாவில் பேசுறது. என் ஆத்துமாவே ஏன் சோர்ந்து போற? அப்படி பேசுறான், நீ சோர்ந்து போகாத. கடந்த வாரத்தில் என் மனைவி என்னை திட்டினாங்க. எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்தது, நீ ஏன்டா உயிராக இருக்கிற, செத்துரு. அப்போனா என் மனைவி எப்படி திட்டிருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. இது எங்கள் ஃபேமிலி மேட்ரு, ஒன்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியில் நடக்குது அது மாதிரி. கணவன் மனைவியை திட்டும்போது, மனைவி கணவரை திட்டும்போது என்ன யோசிக்குது மனசு? செத்தே போகலாம் இவங்கிட்ட வாழ்கிறது, இவங்கிட்ட வாழ்கிறது தூக்க மாட்டி தொங்கிலாண்டா அப்படின்னு யோசிக்கும். நம்முடைய இருதயம் யோசிக்கும், நம்முடைய இருதயம் எப்படி சொல்லும். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வார்த்தை வந்ததே கிடையாது, அந்த மாதிரி எண்ணம் வந்ததே கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த எண்ணம் வந்தது. அப்போது அந்த இருதயம் என்ன ஆகுது? தாக்கப்படுது. ஆனாலும் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. சரி, ஓகே. சத்துருடைய ஒரு காரியம் மனைவி மூலம் என்ன பண்ணுது? நமக்கு வருது. ஏன்னா கூட இருக்க தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லு, கூட இருக்க தான் என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ளே வந்துட்டீங்க, சத்தமாக சொல்லு. கூட இருக்கிறவங்க தான் ஈட்டியில் குத்துவாங்க, கூட இருக்கிறவங்க தான் குறை சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க தான் கஷ்டமாக பேசுவாங்க, கூட இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. ஆனால் அந்த நிலையில் அவங்கள பார்க்காம, அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்காம, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு புரிந்துக்கிட்டு நம்ம ஆத்துமாவை பார்க்கணும். புரியுதா? அர்த்தமாயுதா? லேதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? எலி வால் மட்டும் நுழையில சார். எலி இவ்வளோ நேரம் உடம்பு உள்ள ஒரு பொந்துக்குள்ளே போயிருந்தா பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் புரிஞ்சுதான் கேட்டதும் எனக்கு புரிஞ்சிச்சு. எலி வால் மட்டும் இன்னும் நுழையிலன்னு எலியே பார்த்துருந்தீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சுருக்காங்க? எல்லா மனுஷங்க தான். நான் பாஸ் ஆகிறதுனால எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. நாங்களும் இருதயத்தில் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆமென். அப்போ என்ன, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? அவன் கர்த்தருக்குள் தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னென்ன? வீணா மற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பது, மற்ற காரியங்களை ரொம்ப பிஸியாக இருக்கிறத நிறுத்திட்டு உன் ஆத்துமாவில் பிஸியாக இருக்கணும். நீ உன் ஆத்துமாவில் நடக்கிற காரியத்தை ஸ்கேன் பண்ணணும். உன் ஆத்துமா என்ன சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. ஆமென்.
ஆமென். அப்போ அவங்க மேலே எனக்கு கோவமா, என் மனைவி மேலே அப்படியே கோவமா அந்த அவளை அடிக்கணும். அவளை 2 அடிச்சதே கிடையாது என் மனைவியை. என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அம்மாவை ஏன் டாடி நீங்கள் அடிச்சதே இல்லைன்னுவாங்க. இருறா ஒரு நாள் பொழகிறேன். அப்போ கவனிங்க, அடித்தது கிடையாது. அப்போது ஆனால் எனக்கு உள்ள அவளை போய் 2 வாய் மேலே சின்ன சின்ன வாசி தான், செய்ய மாட்டேன் அப்படி தான் சொன்னது. என்னன்னா ஆச்சு, நம்ம சொல்கிறத செய்யலையே அப்படின்னு கோவம் வருது, ஆவேசம். போய் இதுக்கு மேலே பேசினா வாய் மேலே போடுவேன் அப்படின்ற மாதிரி கத்துறேன் நானும். அப்புறம் எங்களுக்குள்ள பொங்கி நெருப்பேறிய ஆரம்பிச்சது. கடைசியில் கொஞ்ச நேரம் நாங்களும் பேசி சமாதானமாகி விட்டுருக்கும்போது நான் ஜெபம் பண்ண உள்ளுக்குள்ள, ஆண்டவரே என்ன எங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப ஃபயர் ஆகுது, என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் சத்தத்தை நான் கேட்குறேன் அப்படின்னும் போது இந்த வார்த்தையை என் மனைவிட்டே நான் சொல்ல, இப்போ உங்ககிட்ட நான் மனைவி முன்னால் சொல்கிறேன். ஆமென். இது நீங்கள் கற்றுக்கணுன்னு நான் சொல்கிறேன். ஆமென். ஒரே 2 ஆண் தான் இருக்காங்க, அதுவும் கல்யாணமானவர் 2 பேர் தான், என்னோட சேர்த்து 3 பேர். ஆமென். ஒவ்வொரு ஆண் மகனும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் என் கூட பேசினார். அந்த இக்கட்டான சூழ்நிலை என் ஆத்மாவில் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் மனைவிடி என்னை திட்டுறது என்னால் தாங்க முடியல, என்னை அவள் மதிக்காமல் பேசுகிறாளோ அப்படி என் இருதயம் யோசிக்குது. இது என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்ன பண்ணுறது, அவளை என்னால் நேசிக்க முடியலன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ளே. அவளை என்னால் நேசிக்க முடியல, என் மனைவி என்னால் நேசிக்க முடியல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் அவர் ஒரு தாயும் தகப்பனும் வர மாதிரி ஆண்டவர் வந்தார். அதை நான் பார்க்குறேன். தாயும் தகப்பனும் இப்போ என்னுடைய மனைவிடைய பெற்றோர் வர மாதிரி ஆண்டவர் வர்றார். வந்து ஸ்டெஃபியோடைய கையை பிடிச்சி என் கையில் கொடுக்குறாரு. அப்பா, என் பிள்ளைய உங்ககிட்ட, என் மகளை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஆமென். என் மகளை உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன், நீ நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டார் ஆண்டவர். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அவன் மேலே இருந்த கோவம்லாம் எனக்கு மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பேசினார், என் மகளையே உனக்கு நான் கொடுக்குறேன், என் மகளை நீ நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டார். அதுக்கு மேலே என்னால் ஒரு வார்த்தை என்னால் பேச முடியல. ஸோ சூழ்நிலை நமக்கு வந்து சாதகமாக இல்லாத போகும்போது, சூழ்நிலை நமக்கு வந்து எதிராக இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன செய்யறது, தாவீது கேட்குற மாதிரி கேட்கணும். ஆண்டவரே என்ன செய்யறது, நான் என்ன பண்ணணும், ஏன்னா என் ஆத்மாவை கொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபோர்ஸ் அங்கிறது எனக்கு வந்துடுச்சு. அப்போது ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணும்போது, இவ என்னுடைய மகள், இவ என்னுடைய மகள், இவளை இனிமேல் நீ நல்லா பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துப்பியான்னு கேட்டார் ஆண்டவர். நான் அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை. ஓகே ஆண்டவர் மட்டும் தான் சொன்னேன். இது உங்களுக்கு புரியாது, இது எனக்குள்ளே நடந்தது, இது என்னுடைய அனுபவம். ஆமென். இது என்னுடைய அனுபவம். என் மனைவி வந்து அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்களா எனக்கு தெரியாது. அவங்க அப்பா என்ன சொன்னால் கூட அவள் என்ன பண்ண மாட்டா, அந்த அளவுக்கு அப்புறமா செய்கிறப்பா சாகிறதுக்கு அந்த நாட்டில் கூட வேலைக்கு லீவ் போடுமா அப்படி சொல்லும்போது அவள் என்ன பண்ணா, இருப்பா நான் வேலைக்கு போய்ட்டு வரணும், வேலைக்கு போயிடுவா. போயிட்டு அன்றைக்கி வேலையிலேருந்து இறந்த போட வேலையிலேருந்து அந்த அம்மா வந்தாங்க. அப்படியே அமௌண்ட் பாதியில் விட்டுட்டு தான் அந்த அம்மா வந்தாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய மகள், நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீ பத்திரமா பார்த்துப்பியா. ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல. ஏன்னா திருமணத்துக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் என் மனைவி நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். எத்தனையோ வரன்கள் வந்தது, எத்தனையோ நல்ல பணக்காரங்க, நல்ல சர்ச்சோடு இருக்கிற பெண்கள், நல்லா படித்தவங்க, நிறைய ஆப்ஷன்லாம் வந்தது. அதுக்கு என் மனைவி அப்படிலாம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னா, என்ன நேசிக்க, என் குடும்பத்தை நேசிக்கிற, கடைசி வரை என் கூட நிற்கக்கூடிய ஒரு துணையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நான் கேட்டேன். அப்போ மறுபடியும் ஆண்டவர் பேச, நான் தானே என்கிட்ட தானே கேட்டு பெற்றுக்கொண்டேன், இப்போது என் மகளாக உனக்கு நான் கொடுக்குறேன். அப்போ ஒரு காட்சி ஆண்டவர் காட்டினார். ஆதாமுக்கிட்ட ஏவாளை கொண்டு வர்றாரு ஆண்டவர். ஆதாமுக்கிட்ட ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. ஏவாளை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு, பா ஏவாளை நல்லா பார்த்துப்பியா. அப்போ அவன் கவிதையே பாடுறான். ஆமென். எப்போ ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம சாத்தானுடைய ஆலோசனை கேட்டான், அப்போ தான் குடும்பத்தில் பிரச்சனை. இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, அவங்க பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இடத்துல ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் சில அனுபவங்களை கொடுப்பார், சில வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைக்கு தான் இந்த இருதயம் கீழ்ப்படியும். சரியா, நம்ம பாயிண்ட்டுக்கு போவோம்.
எடுத்து வாசிப்போம், தொடர்ந்து அது வாசிங்க. தாவீது கர்த்தர் கூட திடப்படுத்தி கொண்டா. அடுத்து கவனிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தேவனிட்ட கேட்குறீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவரை வைத்திருக்கிறார், அவர்தான் ஆசாரியர்கள். ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவங்க கிட்ட தான் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கு, அவங்க கிட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைனா பாஸ்டர் தேடணும். பக்கத்தில் சொல்லுங்க, பாஸ்டர் தேடுங்க. ஆண்டவரை தேடுறீங்க. அடுத்தது உங்களுக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் ஒருத்தர் வச்சிருக்காரு. யாரை தேடுறது? ஊழியக்காரர்களை தேடு. சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணாங்க, உடனே ஃபோன் வந்துடுச்சு. உடனே போகிறோம். ஆமென். ஏபத்தை கொண்டு வான்றான் தாவீது. ஏபத்தை கொண்டு வா, கர்த்தரிடத்தில் விசாரிப்போன்றான். ஆமென். இன்னைக்கு ஊழியரோடு இருந்து, சபையோடு இருந்து ஒரு பிரச்சனைனா சபையில் சொல்லணும், சொல்கிறதே இல்லை. அப்புறம் வெடிச்சு பெரிய பிரச்சனையான பேர் சொல்கிறது. என்ன பண்ணுறது? உடனே சபைக்கு தெரியுங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. சபையில் அறிவிச்சு என்ன பண்ணணும்? ஜெபித்து கொள்ளுங்க. இந்த செய்தி, இந்த பிரச்சனை மாறணும். அப்போது என்ன செய்தான் தாவீது? கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தேடினான், கர்த்தருடைய ஆசாரியர்களை தேடினான், வார்த்தையை தேடினான். அல்லேலூயா. இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளணும், கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறியா? கர்த்தரிடத்தில் விசாரிக்க உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனைனா, நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனை, கொல்லும்போலாம் சபைக்கு வரல. கர்த்தர் சபைக்கு வாமா, ஜெபத்துக்கு வா, ஃபோன் அடித்து கூப்பிட்டு நானே விட்டுட்டேன். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் போலீஸ் பிரச்சனை ஆகி தன் மகனை ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது நம்முடைய சபையில் ஒரு குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமென். குடும்பமாக போலீஸ் ரிமாண்ட் பண்ணியிருக்கு. சண்டை சொல்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனைக்கான காரணம் நம்முடைய ஆத்துமாவை ஹேண்டில் பண்ண தெரியலனா, நம்முடைய ஆத்துமாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியலனா, புரிந்து கொள்ள தெரியலனா, அது எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை பிரச்சனையில் விட்டுரும், வெடிக்குவாங்க. அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் ஆத்துமாவை மிஞ்சி ஆண்டவரால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கிறது கூட சரி, உன் ஆத்துமாவுடைய அந்த அளவு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உண்மையானது. உன் ஐஸ்வர்யனா மாற்றுவதற்கு அவரால் முடியும். ஆனால் உன் இருதயம் ஏற்றுக்கொள்ள அது நடக்காது. அல்லேலூயா. கேன்சர் வியாதியில் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணோம், சுகமாயிடுச்சு. பல்ஸ் ரேட்டு குறைஞ்சி போச்சு. நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணோம், பல்ஸ் ரேட் ஏறிடுச்சு. ஜெபம் பண்ணி உள்ள வார்டிலிருந்து வெளியே வந்துருமே, அதுக்குள்ளே ரிசல்ட்டு பல்ஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க. கேன்சருக்கு அறிகுறியே இல்லை, மாறிடுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுட்டாங்க. மறுபடியும் அதே வியாதி வந்து அவங்க இறந்து போனாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருதயம் இருக்குது. அதை நீங்கள் கவனிங்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. விசாரிக்க கொண்டு வர சொன்னான். கர்த்தரை நோக்கி, கவனிங்க, தாவீது கர்த்தரை நோக்கி, இதுதான் ஜெபம், தேவனை தேடுவது. தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். சொல்லுங்க, கேட்டான். யார்கிட்ட கேட்குறீங்க? பணம் வேணும், யார்கிட்ட கேட்குறீங்க? பிரச்சனை மாறணும், யார்கிட்ட கேட்குறீங்க? சூழ்நிலை மாறணும், ஆபத்தில் இருக்கிறேன், யார்கிட்ட கேட்குறீங்க? யார்கிட்ட முறையிடுறீங்க? கர்த்தரிடமா? நான் கேள்வி கேட்குறேன். கர்த்தரிடம் முறையிட உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவில் இருந்து கர்த்தரை முறையிட கற்றுக்கொள்ளுங்க. வேகமாக வாசிமா. என்று கேட்டான். கைதடுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எப்போ? உன் ஆத்துமாவை கவனிக்கும் போது, உன் ஆத்துமாவில் நீ வேலை செய்யும் போது, உன் ஆத்துமாவை நீ காத்து கொள்ளும் போது, சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்.
சுகத்தை திருப்பிக் கொள்வாய், பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்வாய், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதுக்கு ஒரே ஒரு காரணம், உன் ஆத்துமாவில் நீ அமர்ந்திருந்து தேவனை நோக்கி காத்திருக்க கற்றுக்கொள்வாயானால், திடப்படுத்திக் கொள்வாயானால், தேவனிடம் முறையிட கற்றுக்கொள்வாயானால், தேவனிடம் கேட்க உனக்கு தெரியுமானால், உன்ன மாதிரி பலவான் யாருமே இல்லை. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வாய். வேகமாக வாசிங்க. எத்தனை பேர் போனாங்க? 600 பேர் போனாங்க. அங்கே சிலர் நின்றாங்க. 200 பேர் அங்கே நின்ட்டாங்க. 600 பேர்ல 400 பேர் 600 பேரா? மொத்தம் 600 பேர்ல 200 பேர் நின்ட்டான். வெயிட்லெஸ் ஆயிடுச்சு, ஒரு வெயிட் கம்மியாயிடுச்சு. எனக்கு கூட சபையில் சில சேர்லாம் காலியாக இருக்கும்போது கபீர்ந்து, ஆஹா, சில நேரத்தில் இன்னும் கம்மியாக இருக்கும், சேர்லாம் காலியாக இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் ஆண்டவரை சேர்லாம் காலியாக இருந்ததை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? ஆமே. ஒரு காலத்தில் ஒரு சேரில் ஒரு ஆளும் கிடையாது பிரசங்கம் பண்ண உற்சாகமாக. ஆமே. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இன்றைக்கி சொந்த இடம் மாதிரி இருக்குது. இடம்லாம் கிடையாது. ஒரு மணி நேரம் டைம் தருவாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சேர்லாம் போட்டு இது மாதிரி ஒரு டேபிள் எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணோம். அதில் ஒரு வயசான அம்மா வந்து உட்கார முன்னால், அது கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அதுக்கு தான் முதல் பிரசங்கம் நான். ஆமென், அல்லேலூயா. ஏப்பா என்ன சொன்னா அப்படின்னும். அது நான் காதுகிட்ட போய் சொல்லுவேன். அந்த ரோட்டில் இருக்கும், கரெக்டாக என்னை பார்த்ததும் அந்த அம்மா மெதுவாக வந்துடும், பாஸ்டர் நமக்கு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. அதுதான் என்னுடைய ஆரம்ப ஊழியம். அப்புறம் 2 சின்ன பசங்க வந்து உட்காந்தாங்க. அப்போ என் ஒய்ஃப் வந்து வரமாட்டான், ஒய்ஃப் கூட வரமாட்டேன். ஒய்ஃப் வந்தால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆத்துமா இருக்குன்னுலாம். அவங்க வந்து குழந்தை வளர்க்கணும் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ரெய்னா குழந்தை. இதுதான் என்னுடைய ஆரம்ப ஊழியம். அதனால் ஊழியத்தை பார்த்து, ஆட்களை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. ஆமென். ஜனங்களை நான் தருவேன், இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வேன் ஆண்டு சொன்னார். அல்லேலூயா. அவன் உங்கள் வாழ்க்கையிலே சரி, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பருப்பு டப்பா காலியாகுது, அரிசி டப்பா காலியாக இருக்குது, என்ன டப்பா காலியாகுது, சோர்ந்து போகாத. கர்த்தர் தருவார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். 400 பேரோட போகிறாங்க. கவனிங்க, ஒரு செத்து போன டெட் பாடி மாதிரி இருக்கான். அவனை வந்து கீழே போட்டு போயிட்டு இருக்காங்க எதிரிங்க ஒரு க்ளூ வச்சுட்டு போயிட்டாங்க. எதிரிங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு க்ளூ வச்சுட்டு போயிட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு கொலை நடக்கும்போது, ஒரு சம்பவம் நடக்கும்போது, தப்பு செய்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு தடயத்தை இவனை போட்டு போயிட்டாங்க. இவனை தூக்கிட்டு போனால் சண்டை போட முடியாதுடா அப்படின்ட்டு அந்த எகிப்தியன் அடிமை, அவன் வேலைக்காரன், அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை அப்படியே போட்டு போயிருக்காங்க. அவன் சாப்பிடாதனால 3 நாள் சாப்பிடாதனால உயிருக்கு போராட்டிருக்கான். அவனை பிடிச்சி அவனுக்கு எல்லாம் குளுக்கோஸ் மேரெல்லாம் ஏற்றி அவனுக்கு அப்பத்தை கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து அவனை ரெடி பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் தேத்திட்டாங்க. அவன் ரெடி ஆகிட்டான். அவன் கேட்குறான், தாவீது கேட்குறான், வாசிங்க. அமலேக்கியருடைய வேலைக்காரர்களாகிய ஆமென் கவனிங்க, அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து வேலைக்காரன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை நீங்கள் குணமாக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நான் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன், என்னை வந்து என் எஜமான்கிட்ட ஒப்பு கொடுக்கக்கூடாது, என்னை கொல்லக்கூடாது, இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகேனா அவங்க இருக்கிற இடத்த காண்பிக்கிறேன்னு சொன்னான். தாவீதுக்கு அப்படியே உற்சாகமாகிடுச்சு. உன்னை ஆண்டா நான் கொல்ல போகிறேன், உன்னை ஆண்டா உன் எஜமான், நான் உன்னை ஏன் கூடவே வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்தி வாடா போகலாம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இழந்தது எல்லாம்
சத்துரு கொள்ளையடிச்சிட்டு போன அனைத்தையும் திருப்பி கொடுத்துக்கு சத்துருவே ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிருப்பான். அந்த தடயத்தை ஆண்டவர் உங்ககிட்ட காட்டுவாரு. உனக்கு தெரியும் அந்த சத்துருவை எப்படி பிடிக்கணும்னு தெரியும். அந்த ஒரு தடயம் தான் உன் ஆத்துமா. ஆமென். அந்த தடையெல்லாம் இருக்கிற இடம் தான் ஆத்துமா. கவலைப்படாத, அங்கதான் இருக்கு நீரூற்று. அங்கதான் இருக்கு நம்முடைய இருதயத்துல நீரூற்று இருக்கு. நம்முடைய இருதயத்துல தான் சகலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வெற்றியின் மனப்பான்மை அங்கதான் இருக்கு. அந்த இருதயத்தை ரெடி பண்ணீங்கன்னா, உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, இழந்தது எல்லாத்தையும் திருப்பி கொள்ளலாம். ஆமென். இப்போ போறாங்க எல்லாம் தைரியத்தோடு. ஏற்கனவே தாவீது வெறியில இருக்கான். ஏற்கனவே தாவீது ஒரு வீரன், கோலியாத்தை நேருக்கு நேராக சந்திச்சவன். இப்போ மனைவி மேல கையை வச்சுட்டான், பிள்ளைங்க மேல கையை வச்சுட்டான். எப்படி இருக்கும் பாரு. மாட்டடா செத்தடா நீ அப்படின்னு போறான் வேகமா. ஆ ஆ ஆ பாருங்க பாருங்க, அவனுங்க வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு கும்மால் அடிச்சுன்னுக்கிறானுங்க. இப்போ யுத்தம்லாம் அவனுக்கு பண்ண முடியாது. எல்லாம் போதை, எல்லாம் கத்தி எப்படி பிடிச்சா ஏய் அப்படின்வான். எல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்கிறான். எல்லாம் என்னடா அப்படின்வான். அவன் ஆடினுக்கிறான். வாடாடாய். அதாவது இவங்க போகிறது எத்தனை பேர்? 400. ஏற்கனவே 200 பேர் சோர்ந்து போய் உட்காந்துட்டான். கொஞ்சம் கூட்டம், அவனுக்கு திரளான கூட்டம் இருக்கு. ஏற்கனவே ரெண்டு நாட்டை கொள்ளையடிச்சிருக்கானுங்க. என்ன இருக்கும்? கொள்ளையடிச்ச பொருள்லாம் சும்மா நிறைய இருக்குது. அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் தண்ணி போட்டு படுத்துன்னு கிடக்கிறான். அவன் பேல பல்ல அப்படின்னு கத்தின்னுக்கிறான். எல்லாம் தாவீதை பார்த்த மாட்டீங்கடா, செத்தீங்கடா நீங்க அப்படின்ட்டு போய் வாசிங்க. அவர்களை காலையிலிருந்து சாயங்காலம் இல்லை சாயங்காலம் தொடங்கியா, சாயங்காலம் தொடங்கி நைட்டெல்லாம் சண்டை, விடிய விடிய சண்டை. ஏன்னா நைட்டில் தான் அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, தண்ணியை போட்டு ஃபங்க்ஷனில் இருக்கானு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கறி மீன் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு மலை காய்ச்சி படுத்துருக்கிறானுங்க. விடவே இல்லை ஒருத்தனையும். எப்படி முறியெடுத்தானா? சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு நாள். நமக்கு ஒரு நாள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் நைட்டு 12 மணிக்கு தான். ஆனால் பைபிளில் வந்து யூதருடைய காலண்டர் எப்படின்னா, ஒரு நாள் எப்படி கணக்கிடுறாங்க? சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணி. இதுதான் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அப்போது ஒரு நாள் விடிய விடிய புலகிறாங்க எல்லாரையும். அவன் வாலிப பிள்ளைகளை உஷாராட்டான். ஐயோ நம்மளை போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு அவன் ஒட்டகத்தில் ஏறி 400 பேர் தப்பிச்சிட்டானுங்க எப்படியோ. ஆமென். ஒன்றும் குறைவுபடாமல். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாமல். எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாவீது திருப்பி கொண்டான். சொல்லுங்க, தாவீது திருப்பி கொண்டான். நீங்க உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. ரூபன் திருப்பி கொண்டான், ரூபன் திருப்பி கொள்வான். அல்லேலூயா. சரி கவனிங்க. ஏற்கனவே அவனுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்கான 2 நாடு இல்ல. தாவீது அந்த நாட்டுக்கெல்லாம் கொள்ளைக்கு போல, அவனுக்கு அடிச்சதையும் அடிச்சுட்டு வந்துட்டான். கையை தட்டுங்க. ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி இவங்க எடுத்துட்டு போனதை எடுத்துட்டு வர்றது இவனுடைய பொருள். ஆனா அங்க போனா என்ன ஆச்சு? அவனுக்கு அடிச்சதையும் அடிச்சுட்டு வந்துட்டான். கையை தட்டுங்கம்மா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஆண்டவர். ஆமென். எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை, சத்துரு வச்சுருக்கான், ஏமாற்றி வச்சுருக்கான். அதெல்லாம் யாருக்கு? அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் நமக்கு அப்படின்னா உனக்கு கிடைக்காது. நீ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்துரு விரட்டி உன் கையில் அதை கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போது அது எல்லாத்தையும் சுமந்து தாவீதின் கொள்ளை. அது யார் தான்?
தாவீதின் கொள்ளை. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. இப்போதான் முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றீங்க. இங்கே தான் நம்ம எல்லாம் இருதயத்தை பார்க்கணும். இதுதான் இருதயம், தாவீதுடைய இருதயம். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த எத்தனை பேர்? இவங்க ஏன்னா இவங்க பிரச்சனை என்ன? சண்டைக்கு இவனுங்க போல, வேணும்னு போலையா, இல்லை வேணும்னு சாக்கு போட்டு நின்னானுங்களா, இல்லை உண்மையிலே உடம்பு முடியலையா? விடாய்த்து போனவர்கள நின்ட்டானுங்க. தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? ஐயோ வாங்க வாங்க வாங்க, சண்டைக்கு இவங்க போல, சண்டைக்கு போய் வெற்றியோடு என்ன பண்றாங்க? தங்கம் வெள்ளி அப்படியே மனைவி பிள்ளைங்களும் அப்படியே ஒரு பெரிய கோட்டீஸ்வரலாம் வராங்க. அவங்க எப்படி வராங்க? எல்லாம் எப்படி வராங்க? அப்படியே செயின்லாம் அப்படி மாலில் ஒருத்தன் மாதிரி செயின்லாம் அப்படியே கடன் மாட்டிக்கினே இப்படி வருவான் ஒருத்தன். அப்படி வருவான், அப்படியே தெம்பா வருவாங்கல்ல, அப்படி தானே? என்னங்க, இந்த நிறைய பேங்க் இருக்கு, நிறைய பணம் இருக்கு. அந்த பேங்க் பேருனா நிறைய பணம் இருக்குமே. சிசு பேங்க்ல கொள்ளை அடிக்குன்னு வச்சுங்க, பணம் கட்டுக்கட்டா மூட்டை மூட்டையா பெட்டி பெட்டியா தூக்கிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க யாருமே போல, ஆனா நம்ம ஆளுங்க போய் கொள்ளை அடிச்சு கொண்டு வராங்க. நீங்க போய் வாங்க 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 எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏய், சண்டைக்கு வரல, இப்ப சாப்பாட்டுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு தானே தோணும் எல்லாருக்கும். அப்படிதான் ஒரு சிலருக்கு தோணுச்சங்க. வாசிங்க. ஆ ஆ ஆ தாவீதோடு இருந்த மனுஷங்க என்ன பண்றாங்க? இங்க பாருங்க, தாவீது ஏற்கனவே சண்டைக்கு போய் அங்க பெரிய வேலைலாம் செஞ்சு எல்லாரும் மீட்டு கொண்டுட்டு வந்தா யார் டயர்டா இருப்பா? ஆனா யாரை கேட்கிறாரு அவரு? விடாய்த்து போனவர்களை கேட்கிறாரு. அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா? உங்களால யுத்தத்துக்கு வர முடியலையே, உடம்பு முடியலையே, உடம்பு பரவாயில்லையா? ஏங்க புரியுதா உங்களுக்கு தாவீதோட இருதயம்? அது கொஞ்சம் வாசியமா மறுபடியும். அப்பொழுது தாவீதோடு இல்லம்மா, தாவீது விசாரிச்சான்னு போட்டிருக்க முந்தின வசனம். தாவீது அந்த ஜனர் யாருக்கிட்ட சேர்ந்து 200 பேர்கிட்ட சேர்ந்து அவர்கள் சுகசை. சண்டைக்கு போனவனை விசாரிக்கணுமா, சண்டைக்கு போகாதவனை விசாரிக்கணுமா? இவங்கெல்லாம் ஜாலியா சண்டைக்கு வராம அப்படி பத்துந்தானுங்க பாரு. என்ன அவரு போய் சரி என்னண்ணா அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, சோர்ந்து போயிட்டீங்களே, உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது? சில நேரத்தில் ஆண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, ஒய்ஃப் வந்து உடம்பு சரியாமல் பத்துனுப்பாங்க. அவருக்கு என்னன்னா வந்து தானே கொடுக்கணும், தண்ணி மூண்டு கொடுக்கணும், சோறு போடணும். அவனும் என்ன நான் வரேன் உடம்பு சரியா பத்துருக்குறா. அவங்க உண்மையில உடம்பு சரியாக தான் பத்துருக்குறாங்க. ஆனால் அவர் எப்படி விசாரிக்கணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீ எங்கே வேணா போய் என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்ன விசாரிச்சேன்னு அவங்க எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி தான் அவன் பேசுகிறான் தாவீது. அவங்கள விசாரிக்கிறான். என்ன இருதயங்க தாவீதுக்கு? என்ன இருதயம்? இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த இருதயம் தான் நமக்கு தேவையா இருக்கு. அப்பொழுது பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் ஆகிய எல்லாரும் அவர்கள் எங்களோடு வரலாமா? பேலியாளின் மக்கள் சண்டைக்கு வராம படுத்துட்டு இருந்தானுங்க. பேலியாளின் மக்கள் வராதபடினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமையில் ஒன்று கூட கொடுக்கூடாது. சண்டைக்கு வரல, ஒன்று கூட கொடுக்கூடாது. டேய், சண்டைக்கு வராம படுத்துனானுங்க. இதுல தாவீது வரவங்களை விசாரிக்கிறான். என்ன நடக்குதுங்க? நாங்க உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு சண்டைப்பட்டு கொண்டு வந்தது உங்களுக்கு வர தரணுமா? அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் மனைவி பிள்ளைய மட்டும் கூட்டு போயிடு. வாசிங்க. அவன் பொண்டாடி பிள்ளைகளை மட்டும் அழைச்சிட்டு போட்டா, ஆனா ஒரு 10 பைசா அவங்களுக்கு கொடுக்க கூடாதுடா அப்படி. தாவீது பாப்பா என் சகோதரர்களே, கர்த்தர் நமக்கு தந்ததை கைதடுங்க. கர்த்தர் நமக்கு தந்ததை இங்கதான் நம்ம எல்லாம் வந்து கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே வரப்போகுது. இப்போ நம்ம கூட சில இல்லை, சபைக்கு வராதவங்க நம்ம கூட இல்லை, அவங்களாம் பின்னால் வருவாங்க. இது தீர்க்க தரிசனம்.
உங்களெல்லாம் ஆண்டவர் தாவீது கூட இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். எதனை விசுவாசிக்கிறீங்க? அவங்க வருவாங்க, அவங்கள விடாய்த்து போனாங்க, அவங்கள சோர்ந்து போனாங்க. ஆனாலும் அவங்க திரும்ப வரும்போது நம்மளை என்ன சொல்லணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நமக்கு தந்ததை இப்படி செய்ய வேண்டாம். அதாவது கர்த்தர் நம்மளை நிறைய ஆசீர்வதிக்கும் போது, நான் சர்ச்சுக்கு போனேன், நான் நல்லா ஆராய்ச்சேன், நான் பாஸ்டர் கூட நின்னேன், நான் ஊழியத்துக்கு போனேன், நான் ஆத்துமோதையம் செஞ்சேன், நீ அப்போ எங்க போன, இப்போ வந்த, உனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களையும் என்ன பண்ணுங்க? பிளஸ் பண்ணுங்க, கொடுங்க. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்த நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேற்கு யுத்தத்துக்கு போனவர்களுடைய பங்கு எவ்வளவோ அவ்வளவு உங்கள் அண்டையில் சண்டைக்கு போல, ஆனால் பங்கு அவனுக்கு சரி சமமாக வருதுங்க. இதுதான் தாவீதுடைய இருதயம், இதுதான் தாவீதின் இருதயம், இதுதான் இயேசு கிறிஸ்துடைய இருதயம். நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டு நேசிக்கிறாரோ, ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு குமால் அடிச்சிருக்கிறோம் ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த நினைக்கிறாரோ, கொலை செஞ்சு ஜெயிலில் உட்காந்துருக்கிற அவனையும் அதே பார்வையோடு தான் பார்க்குறார். ஆமென். நம்மள ஆசீர்வாதம் அவங்களுக்கும் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் நமக்கு வேணும். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது, அது இஸ்ரவேலிலே இந்நாள் வரையும் இருக்கும் கட்டளையும். அதை என்ன பண்ணிட்டான்? இந்த மாதிரி எங்கே சண்டை போனாலும் சண்டைக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சரி சமம். அல்லேலூயா. கவனிங்க, தான் ஃப்ரெண்ட்ஸுகளை அனுப்புகிறான். அப்போ என்ன கொள்ளை அடிச்சிருப்பான் பாருங்க. ஏற்கனவே வந்தவங்களுக்கும் சரி சமம் பண்ணிட்டான், இன்னும் கொஞ்சம் எடுத்து யார் கொடுக்குறான்? நண்பர்களுக்கும் கொடுக்குறான். கொடுக்கிற இருதயம் தாவீதுக்கு இருந்தது. என்ன இருதயம் இருந்தது? தாவீதுடைய இருதயம் கொடுக்கிற இருதயங்க. சத்துருக்களுக்கு கொடுக்குறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். வேகமா வாசிங்க, வேகமா. எத்தனை வசனம் அது? 26. இப்போதான் முக்கியமான வசனத்துக்கு வருகிறோம். என்ன பாகம்? என்ன பாகம்? என்ன பாகம்? இதுதான் ஆசீர்வாத பாகம். என்ன சொல்ல சொன்னா? அந்த வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி படிங்க ஃபுல்லா. எத்தனை பேர் ஆசீர்வாத பாகம் கொடுக்க போறீங்க? ஆசீர்வாத பாகம்னா என்ன? உங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியினால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத பாகம் எடுத்து உன் நண்பர்களுக்கும் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆமென். எனக்கு அந்த ஆசீர்வாத பாகம் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இழந்தது எல்லாவற்றையும் நீ மீட்டுக்கொள்வாய். ஆமென். நம்மள எழுந்து நிற்போம், கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். தாவீதுடைய இருதயத்தை யோசிப்போம். அப்படியே சொல்லுங்க, தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்டது? தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்டது? சத்துருக்களையும் கூட இருக்கிறவங்க உதவி செஞ்சாலும் உதவி செய்யாவிட்டாலும் அவங்கள புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம். நல்லா பாருங்க, தாவீதுடைய இருதயம் ரொம்ப மோசமான கண்டிஷன், எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் தாவீது சோர்ந்து போய் தற்கொலை பண்ணி நீ சாவல. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். நீங்களும் அதே நானும் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுக்கணும்னு வரும்போது உதவி செஞ்சவங்களை மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லாருக்குமே கொடுக்கணும். உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு நான் தரேன். ஆமென். உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால் உனக்கு பிரயோஜனம் உண்டாகுன்ற மனநிலை.
ஆமென். நண்பர்களுக்கு கொடுக்கிற மனநிலை இன்னைக்கு தாவீதுகிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த தாவீதின் இருதயத்தை எனக்கு தருவீராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, தாவீதைப் போல இழந்தது எல்லாவற்றையும் நீ மீட்டுக்கொள்வாய். இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வாய். ஓ ஹalleluya. Thank you Jesus. Thank